ஒரு ஒரு படத்த வந்து யாரும் விமர்சிக்க கூடாதுங்கிறதுலலாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஒரு படத்த வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்படி ஒரு படம் எடுக்க உரிமை இருக்கோ, அதே மாதிரி உங்க படத்த வந்து நான் விமர்சிக்கிறதும் எனக்கு எனக்கு நான் அத சொல்றேன். இதுல இப்படி இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம். இதுல இந்த பிரச்சனை இருக்கு. அ இது பாராட்டுறதுக்குரியது அப்படிங்கிறத எல்லாமே சொல்லலாம். இத யார் சொல்றாங்கங்கிறது ஆ. முக்கியமா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு அது எவ்வளவு தெரியும்? இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ம். உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டுமொத்த சினிமாவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சினிமால உங்க நீங்க ஒரு சாதாரணமா உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா ம். சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கலா இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க உங்களுக்கு அத பத்தி புரிஞ்சு, இப்ப எனக்கு சாதாரணமா எனக்கு அந்த பார்த்தேங்க. எனக்கு புடிச்சிருக்கு. இல்ல எனக்கு புடிக்கல. மேபி உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அது வேற. உங்களுக்கு சினிமாவே இப்ப தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமயே நீங்க இத வந்து சொல்றீங்கன்னா, அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சினிமா எனக்கு தெரியும் தெரியும். அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒரு படத்த வந்து நீங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. ரிவ்யூ பண்ணா, அப்போ வந்து அது என்னன்னா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்னொரு ஒரு ஒரு 1000 பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, அப்போ வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெறும் ச காசு இல்லாம இல்ல. அதுல ஒரு நெறைய காசும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, அது நெறைய பேருடைய தொழில, நெறைய பேருடைய குடும்பத்தையும் அது பாதிக்குது. பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அது அ. ரொம்ப பொறுப்போட செய்யணும்னு நான் நெனைக்கிறேன். விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விமர்சிங்க. அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். நல்ல தரமான படங்கள் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான். அதோட பொறுப்போட ஒரு நீங்க அந்த பொறுப்ப இழந்துட்டு நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன்.